Hi everyone, welcome back to my channel. நம்முடைய சேனல்ல இன்னைக்கான ரெசிபி Burmese street food atho எப்படி செய்யலாம்ன்றத பத்தி தான் இந்த வீடியோ மூலமா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வீடியோக்குள்ள நீங்க போறதுக்கு முன்னாடி first time நம்முடைய சேனலை பார்க்கறீங்க இல்ல இன்னும் நம்முடைய சேனலை subscribe பண்ணல அப்படினா இப்பவே உடனே subscribe பண்ணி வெச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்கிற bell icon-ஐயும் சேர்த்து click பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க அப்டேட் பண்ற ஒவ்வொரு ரெசிபீஸும் உங்களுக்கு கரெக்ட்டா நோட்டிஃபிகேஷன்ல வரும். நம்முடைய சேனல்ல நம்ம நிறைய டிஃபரண்டான ரெசிபீஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த ரெசிபீஸை நீங்க தொடர்ந்து கண்டினியூஸா பார்க்கணும் அப்படினா subscribe பண்ணி வெச்சிட்டீங்க அப்படினா அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா சோ மறக்காம இப்பவே subscribe பண்ணிருங்க. இப்போ இதை எப்படி செய்யலாம்ன்றதை இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த ரெசிபி செய்யிறதுக்கு ஃபர்ஸ்ட் என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் தேவைன்றதை ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு மெயின் இன்கிரிடியன்ட் இந்த சைனீஸ் நூடுல்ஸ் தான். நான் இந்த சைனீஸ் நூடுல்ஸ் வீட் ஃப்ளார்ல செஞ்சதா பார்த்து எடுத்துர்க்கேன். எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லயுமே நமக்கு இந்த சைனீஸ் நூடுல்ஸ் கிடைக்குது. இது வீட் ஃப்ளார்ல செஞ்சதும் கிடைக்குது, மைதால செஞ்சதும் கிடைக்குது. உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். நான் கிட்ஸ்க்கு கொடுக்கறதுனால கொஞ்சம் ஹெல்தியா இருக்கட்டும்னு நான் வீட் ஃப்ளார்ல செஞ்ச சைனீஸ் நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இது டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். ஸோ அதனால் இதை நான் எடுத்திருக்கேன். உங்களோட விருப்பம் தான், நீங்கள் எது வேணுனாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய கேரட் எடுத்து அதை இந்த மாதிரி நீல வாக்கில் துருவி எடுத்திருக்கேன். நான் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா ஸ்ட்ரீட் ஃபுட்டில் கிடைக்கிற அதே மாதிரி டெக்ஸ்டரில் கிடைக்கணும், டெக்கரேட்டிவாக இருக்கணுன்றதுக்காண்டி அந்த மாதிரி நான் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு கேபேஜ் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் எடுத்து அதில் இந்த மாதிரி நீல வாக்கில் தின்னாக ஸ்லைஸ் பண்ணி 2 ஹாஃப் கப்பாக நான் பிரித்து வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம ஒன்றை ராவாக யூஸ் பண்ண போகிறோம், ஒன்றை ஃப்ரை பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம அதை பாதியாக பிரித்து எடுத்துக்கலாம். 15 வெள்ளை பூண்டு நல்ல பெரிய பல்லாக பார்த்து அதையும் இந்த மாதிரி நீல வாக்கில் தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதையும் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஆனியனும் நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலையை எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் எடுத்துக்கோங்க. இதை நம்ம ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ண போகிறோம். 1 கப் அளவுக்கு நல்ல கொதிக்கிற தண்ணியாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் நம்ம இந்த சால்ட்டை போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். 1 லெமன் எடுத்து அதை பிழிஞ்சு அதோடைய சாறை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. லெமன் சைஸில் புளி எடுத்து ஊற வச்சு அதையும் கரைச்சி வச்சுக்கோங்க. 20 ரெட் சில்லி எடுத்திருக்கேன். சாதாரண ரெட் சில்லியாக இருந்தால் கூட ஓகே தான், ஏன்னா இது சில்லி ஃப்ளேக்ஸ் பண்ணுறதுக்காக தான். அதனால் ஒரு 20 எடுத்திருக்கேன். 4 எக் எடுத்து அதை பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் நமக்கு தேவையான டோட்டல் இன்க்ரீடியன்ட்ஸ். இதை வச்சு எப்படி நம்ம அத்தோ ப்ரிப்பேர் பண்ணலாம், அதுவும் ஸ்ட்ரீட் சைடில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் அதே மாதிரி டெக்ஸ்சரில் நம்ம எப்படி அத்தோ ப்ரிப்பேர் பண்ணலான்றதை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம அந்த நூடுல்ஸை குக் பண்ண போகிறோம், அதனால தான். இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் சேர்த்துக்கலாம். அப்போ தான் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வரும். அதுக்காக இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம நூடுல்ஸ் ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு இடையில பார்த்திங்கன்னா இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் அந்த 20 ரெட் சில்லியை சேர்த்து சிம்மில் வச்சு லைட்டாக வாசனை வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம இதை அப்படியே ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறது கிடையாது. தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணிவிட்டு மிச்சத்தை நம்ம பாக்ஸில் ஸ்டோர் பண்ண போகிறோம். நமக்கு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் வீட்டிலேயே நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போது ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கோங்க. இதில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டை நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம், டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். நல்லா கோல்டன் கலரில் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணாலே போதும். ரொம்ப ஃப்ரை பண்ணணுன்றது கிடையாது, சீக்கிரமாக இது ஃப்ரை ஆகிடும். நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இதில் நூடுல்ஸை சேர்த்துக்கலாம். நூடுல்ஸ் சீக்கிரமாக குக் ஆயிரும். ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே குக் ஆயிரும். ஓவர் குக் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம மிக்ஸ் பண்ணும் போது நல்லா கொலன்னு ஆயிரும். ஸோ அதனால் நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும், அதே சமயம் நல்லா குக் ஆகிருக்கணும். அந்த மாதிரி பார்த்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஆயில் சேர்க்கறதுனால ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக தான் வரும். இருந்தாலும் நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். இதை விட்டுட்டு நீங்கள் பாட்டுன்னு வேலை செஞ்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா அது ஓவர் குக் ஆயிரும். ஸோ அதனால் நூடுல்ஸை மட்டும் வேக வைக்கிறப்போ கொஞ்சம் பக்கத்தில் இருந்து பார்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது பூண்டு ஃப்ரை பண்ண அதே ஆயிலை நான் வேறு ஒரு பேனில் மாற்றிருக்கேன். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த ஆனியனையும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா கோல்டன் கலர் வர்ற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம்.
இப்போ ஃப்ரை பண்ண ஆனியனை நான் ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஃப்ரை பண்ண இந்த ஆயிலையே நம்ம வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இதையே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுனால. இப்போ ஒரு பெரிய பிளேட் எடுத்துக்கோங்க, ஒரு பாத்திரம் இல்லை பிளேட் எதுனாலும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு வசதியாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் குக் பண்ண நூடுல்ஸை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஹாட் வாட்டரில் நம்ம வந்து சால்ட்டை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா, ஏன்னா நம்ம வந்து இந்த சால்ட் வாட்டர் வந்து இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா கொதிக்கிற தண்ணியாக இருக்கணும், அப்போ தான் வந்து சால்ட் வந்து சீக்கிரமாக மிக்ஸ் ஆகும். இப்போ நம்ம இந்த நூடுல்ஸ் கூட சாப் பண்ணி வச்சுருக்கிற கேபேஜ், கேரட், ஆனியன் எல்லாமே 1 by 1 நம்ம சேர்க்க போகிறோம். நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்ச ஆனியனில் ஒரு கப்பை வந்து டீப் ஃப்ரை பண்ணிட்டோம், ஒரு கப்பை வந்து நம்ம அப்படியே ராவாக ஆட் பண்ணிக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் வந்து ஃபோக் வச்சு கூட மிக்ஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் உங்கள் கையால் கூட மிக்ஸ் பண்ணலாம். கையால் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா எல்லாம் ஒன்றோடு ஒன்று சீக்கிரமாக மிக்ஸ் ஆயிரும். ரொம்ப போட்டு நசுக்கி மிக்ஸ் பண்ணக்கூடாது, லைட்டாக ஒன்றோடு ஒன்று கலக்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இது கூடவே ஃப்ரை பண்ண பூண்டையும் சேர்த்துக்கலாம். இப்போது ஃப்ரைட் ஆனியனையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஃப்ரை பண்ண சில்லியை மிக்ஸி ஜாரில் போட்டு பிளெண்ட் பண்ணிக்கோங்க, நல்லா கோர்ஸாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. மிச்சத்தை வந்து நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ புழிஞ்சு வச்சுருக்கிற லெமனையும் இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போது உப்பு தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி வந்து நம்ம குக் பண்ணும் போது உப்பு போட்டு தான் நம்ம வந்து குக் பண்ணியிருக்கோம் நூடுல்ஸை. ஸோ அதனால் உப்பு தண்ணி வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க, தேவைப்பட்ட அப்புறம் கூட சேர்த்துக்கலாம். அதே மாதிரி புளி தண்ணியை வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன். உங்களுடைய புளிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. பார்த்துட்டு பத்தலைன்னா அப்புறம் கூட சேர்த்துக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ண ஆயில் எடுத்து வச்சோம் இல்லையா, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். புளிப்பு, காரம் எல்லாமே ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பத்தலை அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் கூட ஆட் பண்ணிக்கலாம், டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு. நம்ம வந்து ஃபஸ்ட்டே லெமன் ஆட் பண்ணிடுறோம், புளி தண்ணி வந்து அப்புறமா தான் ஆட் பண்ணுறோம். ஸோ அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே புளிப்பான ஒரு பொருள் தான். இந்த மாதிரி நல்லா ஒன்றோடு ஒன்று கலக்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்முடைய அத்தோ ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும், டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். ஸ்ட்ரீட்டில் கிடைக்கிற அதே டெக்ஸ்சரில் அதே மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். பார்க்கும்போதே நமக்கு சாப்பிடணும் போல் தோணும். நூடுல்ஸ் வந்து உடம்புக்கு கெடுதின்னு சொல்லுவாங்க, பட் எப்பயாச்சும் ஒரு தடவை எடுத்துக்கலாம். எப்பயாவது ஒரு தடவை நீங்கள் செய்யும் போது இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வெரைட்டியாக செஞ்சு கொடுங்க, கிட்ஸும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இது ஹெல்த்தியான பொருள் தான் நம்ம சேர்த்துருக்கோம். நம்ம நூடுல்ஸே பார்த்திங்கன்னா வீட் ஃப்ளாரில் செஞ்ச சைனீஸ் நூடுல்ஸ் தான் எடுத்திருக்கோம். இது கூடவே கேரட், கேபேஜ், ஆனியன், கார்லிக் இந்த மாதிரி நல்ல ஹெல்த்தியான பொருள் தான் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கிட்ஸுக்கு வந்து நம்ம தாராளமாக கொடுக்கலாம், பெரியவங்களும் எப்பயாச்சும் ஒரு தடவை எடுத்துக்கலாம். நூடுல்ஸ் வந்து நம்ம கண்டினியூஸாக சாப்பிட்டா தான் உடம்புக்கு கெடுதின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்பயாவது ஒரு தடவை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. நம்ம ஸ்ட்ரீட் சைடில் சாப்பிட்டாலும் சரி, இல்லை ஷாப், ஹோட்டல் இந்த மாதிரி எதில் சாப்பிட்டாலும் சரி, இது கூடவே எக் பேஜோ, அதாவது அத்தோ முட்டைன்னு சொல்லி இதையும் சேர்த்து தான் நமக்கு சர்வ் பண்ணுவாங்க. இதோடைய டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த அத்தோக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் சொல்லலாம். இந்த ரெசிபி எப்படி செய்யலான்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் இருக்குது. இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான புது புது ரெசிபிஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ அந்த ரெசிபிஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இப்போவே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கரெக்டாக வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த அத்தோக்கு பெஸ்ட் காம்பினேஷனான எக் பீஜோ, அத்தோ முட்டை எப்படி செய்யலான்றதை நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள்.